இஞ்சி பிஸ்கட் அப்ப வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. நீங்க நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா எங்கண்ட வீட்டான் நிக்கிறோம். கொஞ்ச நாளாவே எங்கண்ட வீட்டான் நிக்கிறோமே. அதுதான் அதுவும் இந்த வாசல்லாம் அடிக்கடி நிக்கிறோம் போல இருக்கு. இரண்டு பாத்தீங்களா நாங்கள் இன்றைக்கு ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கும் போறோம். இன்றைக்கும் ஒரு இடத்துக்கு தான். ஆனா இன்றைக்கு என்ன ஒரு நல்ல விஷயம், முக்கியமான விஷயம், வீடியோ பேசாம இருங்க. உங்களோட எங்களால கதைக்கிறான்னு என்னென்னு கண்ணடிக்கிறாங்க அடிச்சு கட்டுங்க இருக்கு. நாங்கள் அன்றைக்கு என்னண்டே பார்க்க போகிறோம்டா வீடியோவில். எனக்கு நீண்ட நாள் ஆசை உண்டு, நிறைவேறி விட்டது. அதாவது நான் இன்றைக்கு ஒரு பொங்கல் எங்களோட வைரர் கோயில் இருக்கலோ அதுக்கு நான் ஒரு பொங்கல் பொங்கணும்னு நேற்று இருந்தது. அதனால அதுதான் நாங்கள் இன்றைக்கு பதிவு செய்ய போகிறோம். அது பொங்குறதுக்கு இல்லை, அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கொண்டு வர போகிறோம். என்ன செஞ்சுறேன் எங்கே போய் வாங்கிக்கொண்டு வர போகிறோம். வாங்கிறதா காட்ட மாட்டேன். என்ன தெரியும், நேற்று பார்த்துருப்பீங்க. போனாலே அங்கே ஒரே பிரச்சனையாக தான் இருக்கு. அதனால நாங்கள் வீடியோ எதுவுமே பதிவு செய்ய மாட்டோம். பேத்தாமல் நீங்கள் எங்களை கரைக்க விடுங்க. போகிற வீடியோவில் ஒன்றுமே பதிவு செய்ய மாட்டோம். நாங்கள் எல்லாமே வாங்கி கொண்டு வந்து இங்கே தான் எல்லா வீடியோவும் பதிவு செய்வோம். ஏனெண்டா தெரிந்தானே இப்போ, அதனால நாங்கள் ஒன்றுமே பதிவு செய்ய மாட்டோம். அப்போ நாங்கள் இப்போ போய் அங்கே எல்லாம் வாங்கி கொண்டு வந்து வலிக்கிட்டு என்ன செஞ்சிடும், போய் வாங்கி கொண்டு வந்துட்டு மேசையெல்லாம் ஒழுங்கு செஞ்சுட்டு சாமான மிச்சுக்கெல்லாம் போட்டு மிருகங்களுக்கு கடைச்சிருந்தாங்க கரைக்க வர விட மாட்டேன். அப்போ நாங்கள் பொங்கலுக்கு தேவையான சாமான் வாங்கி கொண்டு வர போகிறோம். அது அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு இருப்போம். அதுக்கு முன்னுக்கு எங்கள் சேனலுக்கு அனுப்பிச்சிட்டே பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் பண்ண கிளிக் பண்ணால் நாங்கள் போகிற வீடியோட கூட வரும். இப்போ வாங்க பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னா பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் எல்லாம் போயிட்டு வந்துட்டோம். என்ன செஞ்சுறேன் பார்த்தாலும் தெரியும், பின்னேரம் போய் இருட்டு ஆயிடுச்சு. என்ன அதுவும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை தானே, அப்போ அதை முன்னோட்டு தான். வெள்ளிக்கிழமைனாலே எல்லாருக்குமே ஒரு பேசால், அதனால வெள்ளிக்கிழமைன்றபடியத்தான் நாங்கள் அந்த பொங்கலும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். என்ன ரைட், நாங்கள் இப்போ பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். எடுங்கோ செந்திரஞ்சனா ஒளிச்சளிச்சு வச்சுட்டு ஒவ்வொன்று ஒன்று அடுப்போம். அப்படி இல்லை மேசில அதுதானே. ஃபர்ஸ்ட்டு நாங்கள் அர்ச்சனைக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இங்கே பாருங்க, அது நாளைக்கு தானே வாங்கி வைக்க கூடாது. ஏன்னாடா நாளைக்கு எண்டே வாங்கினா கொஞ்சம் பழுதா போயிருமாண்டவே. நம்ம இப்போ நாளைக்கு காலையிலேயே இங்கே உதாண்டி கொண்டு இருக்கா செந்திரமே வாங்கிட்டு வருவார். என்ன செந்திரம் இங்கே இது பார்த்தீங்கன்னா பட்டு, அதாவது ஐயட்ட அந்த தட்டுக்கு வைக்கிறதுக்கு. இங்கே இது சாம்பிராணி தூள், சந்தனம், இது திருநூறு, இது குங்குமம். உலகத்திலே முக்கியம் இந்த குங்குமம்ன்றது. என்ன எல்லாமே முக்கியம் தான், பெண்களுக்கு முக்கியம் குங்குமம். இதை வைப்போம். என்ன என்னென்னா குழம்பி போடுவோம். அப்படி வச்சா தான் அது அப்படி. அடுத்தது என்னென்னு பார்ப்போம். மடுங்கோ சந்திரன். நெய், அதாவது நெய் பசுப்பாலில் செஞ்ச நெய். பசுப்பாலானோ பசு நெய். இங்கே பாருங்க, கிருஷ்ணா அந்த படம் போட்டுருக்கு. இந்த நெய் நல்லா இருக்கு. என்ன பார்க்க நெய்யண்டாலே வடிவு தானே. என்ன ஓகே, நெய். அப்புறம் இது கச்சான், அதுவும் அந்த பச்சை கச்சான் நாங்கள் வறுத்துட்டு தான் போடணும். சில பேர் அப்படியும் போடுறது புக்கைக்கு. அத்தையாக்கள் முடிவு தானே. ஏன்னா எனக்கு வாங்கத்தான் தெரியும், புக்கை செய்வேன், அதுக்கான ஓரளவு தான். அப்போ அத்தை அம்மாக்கள் நிற்பினம் தானே, அவையெல்லாம் கொஞ்சம் சொல்லி தருவினான். ரைட், அடுத்த செந்தனை நடுங்கோ. இது என்ன பயறு? பயறு. இது பயறு.
இதுவும் அப்படித்தான் பச்சை தான் வறுக்கணுமெண்டா வேற சொன்னேன் வறுத்ததும் இருக்கண்டேன் நாங்கள் சொன்னாங்க அது வேண்டாம் என்ன வாங்குறதில்ல ஒரு நாளுமே நாங்கள் சொன்னாங்க இது ஏதாங்கோ பேருந்து பாப்போம்ண்டு இது பயறு பச்சை பச்சை பசலை மாதிரி இருக்கேன் நான் பார்க்க பச்சை பசலை சாப்பிட போறீங்களா சாப்பிடக்கூடாது நாங்கள் அண்டை கொண்டுமே என்ன கொஞ்சமாக கிடக்கு ஏலக்காய் கொஞ்சமா இருக்கு ஏலக்காய் கொஞ்சமா இருந்தாலும் அவ்வளோ விலை தங்கத்தமாக இது சரியான விலையா இருக்கு ஏலக்காய் நாங்கள் பிறகு என்னென்ன எத்தனை கிலோன்னு எல்லாம் சொல்கிறோம் என்ன அதான் ப்ளம்ஸை பாருங்க ப்ளம்ஸ்ன்றாலே எனக்கு ரொம்ப விருப்பம் ஆனால் போய் சாமான் எடுத்து சாப்பிடக்கூடாது ஓ ஆனால் வந்து மேலே சாப்பிடக்கூடாது அடுத்தது கருப்பு கலர்ல வருது கருப்பு கலரில் என்ன இதுதான் முக்கியம் சர்க்கரை அம்மா சர்க்கரை எதுக்கு பார்க்கவே மாட்டேன் இவ்வளவும் சர்க்கரை அடுத்தது நான் இப்படி அடுத்தேன்னு சொல்ல செந்திர பேசுகிறேன் இருக்கேன் சிட்டியாக கஷ்டப்படுறேன் அதாவது திட்டல் அரிசி உண்மைக்குமே இது எத்தனை கிலோவில் நாங்கள் பொங்க போகிறோம்டா 5 கிலோ பொங்கல்லாம் பொங்க போகிறோம் என்னண்டா பொங்கல்ண்டாலே தெரியும் வெள்ளிக்கிழமையில எல்லாரோடையும் ஸ்பெஷலாக சமைப்பினோம் மற்றது இப்போ அவுசு அந்த கோல்சோறு அப்படியேண்டா எல்லாம் நிறைய தான் வாங்கணும் எல்லாம் நிறைய பேர் அதண்டா வாங்குவினோம் அந்த புக்கேண்டா இன்னொரு சந்தோஷத்துக்கு இனிப்பு தானே பெருசாக ஒரு தருமே வாங்க மாட்டோம் அப்போ நாங்கள் ஒரு அளவாக தான் வாங்கியிருக்கிறோம் அதே மாதிரி நாங்கள் வடை மோதம் அப்படி ஒன்றுமே செய்யலை புக்க மட்டும்தான் பொங்கல் மட்டும்தான் என்னென்ன செய்ய போகிறோம் அதை தானே என்ன பொங்கல்லாம் ஓ அதான் அதுக்கப்புறம் யோசிப்பான் அது என்ன சூழ்நிலைய அதான் இது எத்தனை கிலோண்டா 5 கிலோ தீட்டல் அரிசி அதுக்கு நாங்கள் 5 கிலோ தீட்டல் அரிசி அதுவும் நாட்டு தீட்டல் அரிசி அந்த நாட்டு குத்தரிசி மாதிரி சொன்னால் நாட்டு தீட்டல் அரிசியா எங்களுக்கு உண்மையாக அந்த பேர் ஒன்று தெரியும் தான் கேள்விப்பட்டு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் கடைகளுக்கு போகிறதா அம்மாக்களுக்கு ஸோ பார்த்தீங்களா செந்துரன் சின்ன வயசுல எவ்வளோ யோசிச்சிருக்காரு உங்களுக்கு தெரியுமா புக்கை செய்ய எனக்கு இந்த சமையல நான் சொல்லித்தான் நீங்கள் செய்வீங்களோ கோயில் விஷயங்கள்லாம் செய்வோம் அதான் பெரிய ஆக்களை கொண்டு தான் அதுவும் எங்களோட அம்மாக்கள் வருவினம் அத்தை ஆக்கள் வருவினம் மற்ற ரீசண்ட் அம்மாக்கள் வருவினம் அனைத்தான அம்மாக்கள் எல்லாருமா சேர்ந்து தான் நாங்கள் புக்கை பொங்குவோம் என்ன அப்போ ரைட் இது 5 கிலோ தீட்டல் அரிசிக்கு நான் 5 கிலோ சக்கராமாய் நான் என்னென்னா இல்லைன்னு சொன்னேன்னா சரிக்கு அரைவாசி போட்டா சரின்னு நான் சொன்னேன் எனக்கு எப்பயுமே இனிப்பு தான் முக்கியம் தேவை அதனால நீங்கள் 5 கிலோவே தாங்கோ என்று சொன்னான் அப்போ அதே சொன்னேன் சரி உங்களோட விருப்பத்துக்கு 5 கிலோ தந்துட்டேன்னா இங்கால பார்த்தீங்கன்னா இதுக்கு 1/4 கிலோ ப்ளம் அதாவது ப்ளம்ஸு நான் போடுறோம் பேரிச்சம்பளம் வாங்க மறந்துட்டேன் செந்துறேன் சரி வாங்க நாளைக்கு வாங்குவோம் என்ன பெரிச்சம்பளம் வாங்கணும் மற்ற நான் பசுப்பால் தான் வாங்க போன்னு காலையுமே போய் அவள் பக்கத்தில் சேனாகாண்டு இருக்கிறா வடை நீங்கள் வாங்கிக்கொண்டு அதுதான் பசுப்பால் நல்ல அது விடுறாது அப்போ இது ப்ளம்ஸு அப்புறம் மிங்கால பார்த்தீங்கன்னா பயிர் இது 1/2 கிலோ வாங்கினா என்னென்னா புக்கை பயிர் கூடாதா மாகலும் வந்து நான் சொன்னால் காணும் பயிர் போட்டேன் என்ன ஆனால் என்ன வேறு போட வேண்டாம் ஏனெண்டா அந்த அளவு அவைகளுக்கு தெரியுமா பெரியாகலான்னு சொன்னாங்க அதை மத்தான் சொன்னவா இந்த அளவெல்லாம் காணுமென்று சொன்னவா நான் சரி அதேன்னு சொன்னான் இதெல்லாம் அடுத்தது கச்சா இது 1/4 கிலோ இது மிகவும் கொஞ்சம் இதாகத்தான் போடுறேன் நான் பெரிச்சம்பளம் போடுறபடியே தான் ப்ளம்ஸ் 1/4 கிலோ வாங்கினேன் பெரிச்சம்பளத்தை சொல்லிப்போட்டு மறந்து போட்டேன் அதே மாதிரி தேங்காயே மறந்து போயிட்டேன் அதெல்லாம் வாங்கணும் என்ன தேங்காயெல்லாம் பக்கத்து கடையில் வாங்கலாம் தான் அதே மாதிரி இது வாங்கினா 100 கிராமே ஏதோ 480 ரூபாவும் ஏலக்காய் இல்லை 100 கிராம் தான் ஓ 480 ரூபா அப்போ பில்லோட வந்தவர் எனக்கு சரி இல்லை 100 கிராம் தான் 480 ரூபாண்டவர் ஏலக்காய் அப்புறம் இங்கால பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரிந்தானே எல்லாம் இதுக்கெல்லாம் கோயிலுக்குரிய சாமான் தான் இன்னும் சாமான் இன்னும் கொஞ்சம் பாக்கு வெத்தலை மாம்பழங்கள் அதுக்கு படையலுக்கு தோடம்பழங்கள் என்ன எல்லாம் வாழைப்பழம் தேவையான கொஞ்சம் சாமானும் சிறிய ஒரு சாமான் இங்கே நெய் போத்தல் கோயிலுக்குரிய சாமான்களுக்குள்ள கிடக்குதா என்னது நான் காட்டுவோம் தான் கொல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கிறா என்னன்னு பார்ப்போம் கோயிலுக்குரிய சாமான் எப்படி பசிபதி ஊதுபத்தி அதாவது மங்களம் ஊதுபத்தி நல்லா இருக்கு ஓ கற்பூரங்கள் எல்லாம் நாளைக்கு வாங்கணும் அடுத்தது இஷ்டம் அதாவது இங்க பாருங்க
நெக்ஸ்ட் மாப்பட்டிக்கு பயங்கரம் வந்துடுறாங்க. சந்திரனுக்கு ஐங்கர் பிடிக்காத. ஏன் சந்திரன் உங்களுக்கு ஐங்கர் பிடிக்காது? ஐங்கரோட எனக்கு நெக்ஸ்ட் மட்டும் கூடுதலாக பிடிக்கும். அதானே வந்து வீடியோ பிடிக்கிறதுலாம் பூத்துகளோட நெளிக்கிற சிரிப்பு வருது எனக்கு. ஐயோ நெளியாத எங்க வீடியோ போய் இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னு சொல்லி என்ன எல்லாம் தலைகளா எல்லாம் பார்க்குறோம்ட்டு. ஆனால் இதுவும் பயனாங்க நெக்ஸ்டமோட எனக்கு உண்மையாக நெக்ஸ்டமோ டிஎம்மோட சந்திரன் இப்போ வேலையை போனாலும் சந்திரன் பண்ணி அதுக்கு நெக்ஸ்டமோட் முடிஞ்சோம் 2 நாள் தான் ஆற்றி கொடுப்பேன். மிச்சம் நெக்ஸ்டமோட் எல்லாம் சாப்பிட்டுருவேன் நான். எனக்கு நெக்ஸ்டமோட்னா அவ்வளோ ஒரு விருப்பம். அடுத்தது மாமை. இது எங்களோட வீட்டை பார்த்தாலே தெரியும். இந்த போத்தலுக்கு இந்த நாளும் குறைவு இல்லை. சந்திரன் அடிக்கடி இந்த மாமைட் வாங்குறேன். இதான் நான் சொல்றது கூட அந்த பச்சை முட்டை இருக்குல்ல அதுக்கு அடிச்சு போட்டு குடிச்சா உடம்பு வைக்குமான் சத்தன் உடம்பே சத்தன்ற பச்சை மூட்டை இதுக்குள்ள அடிச்சு மாமைட்டே சும்மாவே என்ன செய்யற சந்திரன் கொஞ்சம் வேலை செய்யறபடியா என்ன சத்து வேணுமன்றக்காண்டி இதுவும் குடிக்கிற. இதுக்கு பேர் மாமைட் தானே என்ன. இதெல்லாம் குறைவுதான். உப்பு கொழுப்பு எல்லாம் மற்றது நல்லது. இஸ்து சாறு பறிவுத. பச்சை பசல பிஸ்கெட் எனக்கு உங்களுக்கு உண்மையா சொல்லுங்க. எனக்கு பிஸ்கெட்டே பிடிக்காதே. எனக்கு தான் வாங்கினேன் சந்திரனுக்கு பிஸ்கெட் விருப்பம். என்ன சந்திரன் உடச்சி சாப்பிட்டு பார்க்க சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். இது வந்து சிக்னல் பிரசாம், சிக்னல் கம்பெனியோட பிரசாம் இது. ஓ அதான் என்ன இது சிக்னல் பிரசாம். எங்க சிக்னல் வேணாம் பிரசம் மட்டும் தாங்கோண்ட இல்லை அது சிக்னல் பிரசம் தான் நான் யோசிச்சேன். ஆனால் இது பேரை தான் அப்படி சொல்லிக்கோ. நான் சிக்னல் ப்ளஸ் நான் மறந்துட்டேன். கொண்டு எனக்கு உங்களுக்கு நீ இல்லாம எனக்கு ரேட் ஓகே. சண்டை சச்சரவு ரெண்டுக்கும் தேவையான ஒரு இதுவும் 2 வாங்கியிருக்கலாம். உங்களுக்கும் எனக்கு சண்டை வரக்கூடாது. சரி சிக்னல் நாங்கள் சாப்பிட மாட்டோம். அதனால பிரச்சனை இல்லை. என்ன செந்துறேன் என்ன செய்யற இருட்டாயிட்டு போல இருக்கு. போனெல்லாம் அங்கெல்லாம் கட் பண்ணியாச்சு. அது என்ன போனெல்லாம் கட் பண்ணியாச்சு. சரி நாங்கள போய் நீங்க இவ்வளவு தான் தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு நாளைக்கு மிச்ச ஜாமான என்ன செஞ்சுறான். சரி இனிமேல கொண்டு நாங்க வாங்கணும். அதெல்லாம் வாங்கி அப்புறம் அதெல்லாம் செய்யறது காட்டுவோம் தான் பொங்குறது. ஓ அதான் அதெல்லாம் நாங்க பதிவு செய்வோம் கட்டாயம். அதெல்லாம் பெரிய ஒரு பதிவா நாங்க பதிவு செய்வோம். அதே மாதிரி நாங்கள் பெரிய லெவலில் செய்யலை. நாங்களோட பொங்கல் குட்டி பொங்கல் சின்ன பொங்கல் எங்களை மாதிரி சின்ன குடும்பங்களோட சின்ன பொங்கலாம் செய்ய போகிறோம். நேர்த்தி வச்சது சும்மா தான் நாங்கள் செய்கிறோம். அதான் எங்களால் இயன்ற அளவு இப்படித்தான் இந்த அளவு தான் நாங்கள் அதனால செய்கிறோம். இனிமேல் நாங்கள் எல்லாத்தையும் வைப்போம் உங்களுக்கு. ஓ எல்லா சாமானையும் எடுத்து இந்தாங்க நீங்கள் எடுத்த எல்லாத்தையும் மடக்குங்க முன்னுக்கு. நீங்கள் எடுத்து வைக்க மாட்டீங்களோ? என்னது நீங்கள் எடுத்து வைக்க மாட்டீங்களோ? நான் கொஞ்சம் எடுக்கிற கஷ்டம் தான். என்ன செய்கிற சிந்துறேன். ஆனால் உண்மையாகவே ஐயோ வடவுளே சர்க்கரையை பார்க்கவும் ஒரு வடிவாக தான் இருக்கு. அது சர்க்கரையிலே 2 விதம் இருக்கா, வெள்ளையும் கருப்பும். நாங்க கருப்பு தான் வாங்கினான். அதான் கலர்ஃபுல்லாக இருக்கு வந்து அப்படியே. சரி அம்மா நான் வேலையால் வந்துட்டேன். நான் வர மாட்டேன். பயரு ஜெயராமன் அப்படி துவாங்க கச்சான தாங்கோ கச்சான தாங்கோ. என்னது பிளம்ஸ் தாங்கோ. அடுத்தது நெய்ப்போத்து இல்லை இந்த ஏலக்காய். சரி ஏலக்காய் இல்லை அதெல்லாம் கோயிலுக்கு சாமான் மட்டும் தான். இதெல்லாம் வீட்டுக்கு தேவையான மங்களத்தை வைக்கல. மங்களம் ரைட் இவ்வளோ தான் கோயிலுக்கு தேவையான சாமான். இதெல்லாம் எங்களோட வீட்டுக்கு தேவையான சாமான். என்ன கழிச்செல்லாம் கலக்கி போட்டு என்ன குடிச்சாதான் இருக்கும் போல கிடக்கு எனக்கு. அப்படியே இருக்கு உங்களுக்கு வரநீரா. சரி எனக்கு கஷ்டமா இருக்கா? முழம்பெல்லாம் குத்துதான் பிளான் வீடியோ என்ன கொண்டு கேட்டுக்கொண்டு. அதுதான் என்ன முடிப்பீங்களோ முடிக்க மாட்டீங்கன்னு கேட்பீங்களோ. நாங்கள் சேர்த்து குடிச்சிட்டு முடிப்போம். நீங்கள் யோசிக்காதீங்க. அதுதான் சேர்த்து குடிச்சிட்டு முடிப்போம். இதெல்லாத்தையும் நாங்கள் தூக்கி வச்சுட்டு என்ன செஞ்சிடும் சேர்த்து ஞாத்திக்கொண்டு வந்துட்டு குடிச்சேங்க பாப்போம். ஓ பாப்போம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டீ எல்லாம் மாற்றிக்கொண்டே வந்துட்டோம். என்ன சந்திரன் மாற்றிக்கொண்டு வந்து பிஸ்கெட்டு பிச்சு இதுக்குள்ள போட்டாச்சு. இங்கே பாருங்க இஞ்சி பிஸ்கெட். இஞ்சி பிஸ்கெட் அப்புறம் இது வந்து அந்த என்னன்னு சொல்றேன் அந்த கீரை அந்த ஏதோ ஒரு இலை வகை இல்ல அந்த ஏதோ ஒரு இலை வகையெல்லாம் போட்டு செஞ்சு கிடக்குது. எனக்கு உண்மையா தெரியா. நான் பிஸ்கெட்டே உண்மைக்கு சாப்பிட்றேன். செந்திரம் தான் சாப்பிட்றேன். நான் என்ன பிஸ்கெட் என்ன பேர் தெரியா என்ன. அதுதான் சரி அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கின மாப்பட்டியில் டீ மாற்றிட்டோம். என்ன எல்லாம் பிச்சாச்சு. மாப்பட்டியெல்லாம் பிச்சு எரிஞ்சாச்சு. சரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க பிஸ்கெட்டை முன்னுக்கு. இல்லை பிஸ்கெட்டை சாப்பிட்டு நீங்கள் செஞ்சு வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. இல்லை சாப்பிட்டு சொல்லுங்க என்ன பிஸ்கெட்டுக்கு பேர் உண்டு. இஞ்சி பிஸ்கெட்
இங்கே பிஸ்கெட்டாக கருத்த கலர் டிப்பிடிப்புக்குள்ள போடுறேன் அந்த இலையே எல்லாம் போட்டிருக்கும் அந்த பிஸ்கெட் தான் இது. ஆனால் இதுக்கு பேர் எங்களுக்கு தெரியும். எல்லா சாமானும் எல்லாம் வாங்கி வந்துட்டு கடைசியில் ஒரு தேத்து நீ குடிக்கவே இல்லை நல்லா இருக்கு. ஆனால் மட்டும் எனக்கு கொஞ்சம் இருட்டாக கிடந்துச்சு. இப்போ கொஞ்சம் லைட் பண்ணிக்கிறாங்க மேலே. இப்போ கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக வந்துருக்கு. என்னன்னா நேற்று இருட்டாயிட்டு அப்போ இன்னைக்கு கூட எடுக்கிறேன் திருப்பி அது உண்மையான கதை அதான். நீங்கள் நேற்றே பார்த்துருப்பீங்க. நேற்று நாங்கள் அதே இருட்டாயிட்டு பார்க்கவே இப்போ வந்து நாங்கள் சொன்னாங்க இருட்டாயிட்டு இதுக்கு மிஞ்சி மடுத்தா டீயா அது குடிக்க அப்படி மரம் இருட்டுகளெல்லாம் தெரிய மாட்டேன் இந்த கெடுப்பான்ட்டு நாங்களே என்ன கூடிய காலம் நெளிஞ்சு நின்று அழுதா வர அதோடைய தனிண்டைக்கு திருப்பி தொடங்கிட்டு சீக்கிரம் இருக்கும் கொஞ்சம் வடிவாக இருக்கும். இது வடிவாக கிடக்குன்னு கப்பு தானே வரணும். சாரி கப்பு வடிவாக இருக்கும். நல்லா இருக்கு இந்த பிஸ்கெட். ஆனால் நான் ரெண்டே தான் சாப்பிட்றேன் இந்த பிஸ்கெட்டு. நல்ல பிஸ்கெட். நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? நான் போய் வாங்கி சாப்பிட்டுட்டேன். அதான் டேஸ்ட்டை பார்த்துட்டு இது வாங்கி நல்ல இது எங்கம்மா வாங்கி சாப்பிடுவீங்க? கடையெல்லாம் வாங்கி சாப்பிடுவேன். கடையில் எனக்கும் தெரிந்தாண்ணா இந்த கடையில் இங்கே விற்கி தான் எங்கள்ல இடத்துல டவுனுக்கு ஏன் இல்லாமல் இங்கே நம்மளாசுக்கு பக்கத்தில் எல்லாம் விற்கிது. எனக்கு தெரியும் எவ்வளோ நாள் இங்கே இருக்கு. நீங்கள் பிஸ்கெட் சாப்பிட்டா தான் நீங்கள் பிஸ்கெட் ஐட்டத்தை பார்க்குறது உண்மைதானே. எனக்கு பிஸ்கெட் இருந்தால் கொஞ்சம் சரி வராது. சாக்லேட் ஐட்டங்கள்னா விரும்பி சாப்பிடுவேன். பார்க்க கொஞ்சம் சாக்லேட் கடை வந்து போடத்தாம அதுக்கு இவ்வளோ செலவாகும்னு தெரியுமா? ஒரு வருத்தம் பெருமென்று தெரியுமா? கிலோ அவ்வளோ வருத்தம் வேற மிஞ்சி வர சுகர் வருத்தம். அதுதான் அதான் மெயின் வருத்தம். சுகர் வந்தால் மாற்றவே இல்லை. அது சாகம் வரைக்கும் சுகரோடையே இருக்க வேண்டியான எல்லாருமே. என்ன ஆனால் வடிவான கலர் நல்ல பெட்டி கலர். என்ன நான் கடையில் செஞ்சிருக்கீங்கன்னா இப்படி சத்தார் மாதிரி இப்படிங்க 4 வளர்த்தாலையும் போட்டு எந்த நாளும் அந்த பாக்ஸ் சக்தா அந்த உண்மை அணிஞ்சாங்க செஞ்சிருக்காங்களா அணிஞ்ச அது. ஆனால் உங்களுக்கு அந்த பில்டிங்னு சாமான் அந்த பொருளை விரைந்த இது வேற. என்ன சக்தாரம் பொக்ஸ்வாரம் அந்த வேலையை செஞ்சு இது கேட்டு நடிச்சேன்னா தேத்தனையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கத்தான் மூலமா பிஸ்கெட் ருசி கூட ஆகும். தேத்தனி எனக்கு பிஸ்கெட் கலைஞ்சு எல்லா பிஸ்கெட்டும் சாப்பிடும். ஒன்று நம்மக்கிட்டா இதையும் சாப்பிடுங்க. நீங்களே நாளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற ஒரு 6 வேலை முன்னாடி வெளியே போலீஸ் ஸ்டேஷன் நாளை போகிறீங்க பிடிச்சி உள்ள வர போகிறீங்களாரு? அது லைசன்ஸ் வருவோம். லைசன்ஸோ? உங்களோட லைசன்ஸ் பிடிச்சாண்டிங்களே என்ன போச்சுல நடக்கு. அதுவும் போய் எடுக்கணும். என்னடா பைக்குக்கு போய் கண்ணாடி இல்லையண்டழினவங்கள இல்லை அந்த சிக்னல் லைட் இல்லையண்டவங்க அது வெள்ளைக்கோட்டை முந்தி ஓடிட்டேன் நடிகணும். வெள்ளைக்கோட்டை முந்திக்கோ கண்ணாடி இல்லாடி மழை இல்லை இல்லை வாகனம் சைட் எடுத்து ஏன் அப்படி எடுத்துங்க பாத்தீங்க. அதுக்கு தான் நம்ம வச்சிருக்கோம். அவசர புத்தி தானே. அதான் அவசர புத்தி தானே. எல்லா விஷயத்துக்கும் அவசரம் தானே. அது வேலைக்கு அவசரமாக கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்போ தெரிஞ்சுன்னு போனது வெள்ளைக்கொத்த முண்டை எழுதிட்டாங்கன்னு போட்டாங்க. அதோட அது பிரச்சனை இல்லை. அதை இப்போ ஃபைன் இருந்தாலும் 1000 ரூபா ஃபைன் தான். அதை நான் டேட்டை விட்டுட்டு மறந்துட்டேன். டேட்டு அது கொச்சு போன ஓடியா அப்படி ஒரு 5000 வாரம் அடிப்பேன். அதான் நம்ம நாளை போய் சேர்ந்துறேன்னா நாளை பிடிச்சி உள்ளுக்கா போடுவாங்களோ போட்டா இருந்துட்டு வாங்க சந்தோஷம். காசை கட்டினா விட்டுவாங்க. காசை கட்டினா விட்டுவாங்க. அப்போ உள்ளுக்கு இருந்துட்டு வாங்க சந்தோஷமா. டேட் தருவாங்க. அதுவும் தெரியும் நீ 5000 ரூபா உள்ள ஒரு நபரே. இப்போ நாட்டின நிலமா அப்படி எல்லாரும் தூக்கி தூக்கி போட வேணும். பயப்படாதீங்க. சரி அது பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையா பிஸ்கெட் நம்மளோட இந்த டீ தான் நல்லா இருக்கு. நான் குடிச்சு பாருங்க. உங்களுக்கு சொன்னாங்க பிஸ்கெட் முடியத்தான் டீயில் கையை வைப்பேன். பிஸ்கெட் ருசி கூட இல்லை. அப்படி ஒரு பிஸ்கெட் சரியா ருசி. சுடுவா இப்போ ஆத்தினா சுடும். காலை மாற்றிட்டு பின்னே இருந்தா சுடாது. காலை மாத்தான் பின்னொரு தரவணும் இல்லை. அவர் கொஞ்சம் தர ஆற்றி வச்சாலும் சுடாது. குடிச்சு பாருங்க. நல்ல நெக்ஸ்ட் டைம் போட்டு எனக்கு விருப்பம். சந்திரனுக்கும் விருப்பம் என்ன. எனக்கு
நினைக்கிறேன் அலட்டுறாங்களே நான் சும்மா சாமான காட்டுறாங்க அப்புறம் அதை பிஸ்கெட் தின்னுறாங்க அதுதான் சரி நீங்க என்ன செய்யறது சமாளிச்சு பாருங்க கொஞ்சம் என்ன செய்யறது நாங்க அப்படித்தான் வீடியோக்கு ஒரு நிமிஷம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கோம் எங்களுக்கு ஏதோ எல்லாம் செய்யுது எங்களை நினைக்க மற்ற வேலையே இல்லோ அதனால கொஞ்சம் எடுக்கல பாபு வெளியில் போய் போறோம்னு தான் கொஞ்சம் எல்லாம் சுச்சுவேஷன் எல்லாம் வரட்டும் வீடியோ முடிப்போம் முடிச்சு கொள்றோம்னா முடிச்சு கொள்ளுவோம். சரி அப்ப நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். இந்த கருத்துக்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்போம். பாய்.